வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தித்திக்கும் செய்தி சொன்ன தினகரன் ஆனந்தத்தில் அதிமுகவினருக்கு ஆனந்தமாகத்தான் இருக்கும். ஆனால் தினகரன் சொன்ன செய்தி தித்திப்பான செய்தியா? அவர் என்னவோ அனுபவ பாடம் எடுத்திருப்பது போல தெரியுது எனக்கு. அப்படி என்ன அனுபவ பாடம் எடுத்தாரு? ஏன் அதிமுகவினர் ஆனந்தத்தில் இருக்கணும்? அதையெல்லாம் தாண்டி இப்போ தவேக்காவில் போய் சேர்ந்தவங்கெல்லாம் ரொம்பவே ஆணவம் பிடித்து ஆடுகின்றார்கள் என்று நினைக்கிறேன். இராணுவத்தினால் அழிந்தவர்களை விட ஆணவத்தினால் அழிந்தவர்கள் தான் அதிகம். அது செங்கோட்டையனுக்கு தெரியல. ஆனால் கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கல் எறிகின்றார் என்ற விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. அவர் நேற்று 100 நாள் சாதனையாக மேடையில் ஏறி பேசுகின்ற போது அதிமுகவையும் சீண்டி இருக்கிறாரு. ஸோ எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல டிடிவி தினகரன் அவர்கள் பேசின விஷயத்தை கேட்டு வந்துடுங்க. இன்றைக்கு பொதுச்செயலாளர் இருக்கிற பழனிசாமி அவர்கள் மீது குறை சொல்வதை காட்டிலும் கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு, அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உள்ளிருந்து அவரோடு பேசி அதை சரி செய்ய வேண்டுமே தவிர வெளியில் போய் பேசுவது அது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரையும் மனதில் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள் என்னை சேர்க்க வேண்டும் என்று. நான் அவருக்கு கூட தான் இருக்கேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேற இல்லை, ரெண்டு அம்மாவுடைய கட்சி தான். நான் அவர்கள் கூட தான் நிற்கிறேன். கடந்த தேர்தலில் கூட தான் இருந்தேன். இப்பயும் அவர்கள் கூட தான் நிற்கிறேன். இன்னைக்கு நான் அதிமுக கூட அம்மாவின் தொண்டன் என்கிற முறையில் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பேன். இதில் அதிமுகவினருக்கு என்னப்பா ஆனந்தம் அப்படின்னு கேட்கும் பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்குதா தெரியல. அவங்க இன்னும் வாய் திறந்து நாங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறோமா இல்லை பிஜேபி கூட்டணியில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லலை. ஆனால் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டார், நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்காங்களா அப்படின்றத அவர் உறுதிப்படுத்தவே இல்லை. ஒரு தேர்தலில் கூட கூட்டணி வச்சா வெற்றி பெறாத தமாக தவேகாவுடன் கூட்டணிக்கு போனோம் அப்படின்னு தலைகீழ நின்று தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது கட்சியினுடைய கட்டமைப்பே இல்லை. எத்தனை வாய்ப்பு தந்தாலும் சரி தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள எப்படி போய் தவேகா இணைத்து கொள்ளும் என்று நினைக்கிறாங்கன்னு தெரியல. அது வேஸ்ட் லக்கேஜ்னு அல்லவா நினைப்பாங்க. ஏன்னா தவேகாவுக்கு ஏற்கனவே ஒரு கூட்டணி செட் ஆயிடுச்சு. அந்த கூட்டணியில் மானம் ரோஷம் வெக்கமெல்லாம் விட்டுட்டு நம்முடைய ஜி.கே. வாசன் இணைவதற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா காங்கிரஸ் இருக்கின்ற இடத்துல தமாக இருக்காது என்று அடித்து சொன்னவர். காங்கிரஸ் கொள்கையும் தமாக கொள்கையும் ஒன்று. ஆனால் காங்கிரசுடன் கைகோர்க்க கூடாது என்பதனால பாஜகவுடன் நெருக்கமாக இருந்தார். அப்படி பாஜகவுடன் நெருக்கமாக இருந்ததுனால தான் அதிமுக கிட்ட 2 முறை மேலவை எம்பி வாங்கி கொடுத்தாங்க. 12 வருஷம் அப்படியே சொலையா வந்து நாடாளுமன்றத்தில் எம்பியா உட்காந்து தன் சொத்தை காப்பாற்றினாரு ஜி.கே. வாசன் அவர்கள். ஆனால் இன்னைக்கு அவர் அதிமுக கூட்டணியில் இல்லை. அதோட பல கட்சிகளும் அதிமுக கூட்டணி விட்டு இன்னைக்கு விலகி இருக்கின்றார்கள். ஆனாலும் கஷ்டமான நேரத்தில் எவன் கூட இருக்கின்றானோ அவன் தான் நண்பர். தினகரன் இப்போதெல்லாம் பேட்டி அளிக்கின்ற போது பாருங்களேன், ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற பொழுது, ஏங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன, அதிமுக என்ன, ரெண்டும் ஒன்று தானுங்க, அம்மாவுடைய கட்சி தானுங்க. நான் அவங்களுடன் இணையணும்னு சொல்கிறாங்க. நான் அவங்களுடன் தான் இருக்கிறேன், அந்த கூட்டணியில் தான் இருக்கிறேன், இனிமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இது அதிமுகவுக்கு பெரிய நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். ஏன்பா அதிமுகவை நம்பி தேர்தலுக்கு முன்பு வந்தவங்கலாம் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி யாரும் கேட்டுடக்கூடாது. கஷ்டமான தருணங்களில் பாஜக மீது அவதூறு பரப்புகின்ற தருணத்தில் அந்த பாஜகவை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அதிமுக பட்ட கஷ்டம் ஏகப்பட்டவை. இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களை விட்டா அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவருடைய வாயையும் வந்து அகில இந்திய பாஜக வந்து அடைச்சி வச்சிருக்குது. ரெண்டாவது வானதி சீனிவாசன் அவர்கள் தான் தலைவராக வரப்போறதா சொல்றாங்க. ஆனால் அவங்க கூட அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அகில இந்திய தலைமையானது அதிமுக கூட்டணி பற்றி பேசாது. ஏன்னா நம்ம திமுக கூட்டணிக்கு போக போகிறோம், இல்லை திமுக கிட்ட இருந்து 30 எம்பிக்களுடைய ஆதரவை நம்ம கேட்க போகிறோம். அதனால் அதிமுக கூட்டணியில் இருப்பதை பற்றியோ இல்லை அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையோ ஒருபோதும் வச்சுக்காதீங்க அப்படின்னு பாஜக அதிமுக மூலமாக எத்தனையோ சட்டங்களை பாஸ் பண்ணாங்க.
இத்தனைக்கும் வந்து சிஏஏ பாஸ் பண்ணதுக்கு சிஏஏ அந்த சட்டம் அமலாவதுக்கு அதிமுக போட்ட ஓட்டு தான். திமுகவினர் இன்னைக்கும் குற்றச்சாட்டு வைப்பாங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ஐஏ அந்த அமைப்பு இந்தியாவில் உருவாவதுக்கு காரணமே திமுக போட்ட ஓட்டு. இன்னைக்கு என்ஐஏ மூலமாக தான் வந்து இஸ்லாமியர்களை அவங்க வீடுகளை தேடி தேடி போய் அலசுறாங்க, அதிகமான பேரை கைது பண்றாங்க. நீ அதுக்கே ஓட்டு போட்டு வந்து நான் சிஏஏக்கு ஓட்டு போட்டேன், அதனால தான் இஸ்லாமியர்கள் பாதிப்படைகின்றார்கள் என்று சொல்றிய. எத்தனை இஸ்லாமியர்கள் சிஏஏ மூலமாக பாதிப்படைஞ்சாங்கன்னு சொல்லு பார்க்கலாம். அப்படின்னு பாஜகவுக்கு ஆதரவளித்ததன் மூலமாக இஸ்லாமியருடைய வாக்குகளை இழந்ததும் இல்லாம பழிய சுமந்தது அதிமுக. இப்படியெல்லாம் அதிமுக அவங்களுக்கு அற்புதமான பங்களிப்பை செலுத்தியிருக்கிற தருணத்தில் கூட இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருக்குதா தெரியாது. உரிய மரியாதை அளிக்கிறாங்களா? அமித்ஷா இப்போது மரியாதை அளிப்பதில்லை. ஆனா டிடிவி தினகரன் அதிமுகவினரும் வசைப்பாடியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமியும் வசைப்பாடியிருக்கின்றார். ஆனாலும் அதையெல்லாம் மறந்துட்டு நான் அதிமுகவுடன் தான் இருக்கிறேன், அதிமுக கூட்டணி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சாமி நீயாவது எங்களுடன் இருக்கிறீங்க. ஏன்னா அதிமுகவிலிருந்து ஒரு 10 பேர் தவேகாவுக்கு தாவிட்ட உடனே ஒட்டுமொத்த கட்சியும் கரைந்து போய்விட்டது என்று அவதூறு பரப்பிட்டு இருக்கானுங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுக பலமா தான் இருக்குது, அது பின்னாடி தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றியே, அதுவே எங்களுக்கு திட்டிப்பான செய்தி தான் அப்படின்னு அதிமுகவினர் சொல்றாங்க. இதுக்கு முன்பெல்லாம் தினகரனை பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். நாங்கெல்லாம் அதிமுகவுக்கு போக போறோம், இல்லை அதிமுக கைப்பற்ற போறோம் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு ஒரு தலைவனாக இருந்து தோல்விக்கு பிறகு கட்சியை வழி நடத்துவது என்பது பெரிய சவாலான விஷயம். அந்த அனுபவத்தை டிடிவி தினகரன் பெற்றிருக்கின்றார். அவங்க கட்சியிலிருந்து ஆட்கள் விலகி செல்லுகின்ற பொழுதுதான் அந்த வழியானது தெரிஞ்சிருக்கு. ஒரு தலைவன் ஒரு தோல்விக்கு பிறகு ஆட்களை தக்க வைப்பது என்பது ரொம்பவே கடினமான விஷயம். அப்படி கட்சி விட்டு வெளியேறவங்க பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வெளியேறாங்க. ஆனால் போகின்ற பொழுது பணத்துக்கு போகிறேன், பதவிக்கு போகிறேன் அப்படின்னு எவனும் சொல்லிட்டு போக மாட்டான். ஆனால் என்ன சொல்லிட்டு போவான்? தலைமை மீது குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் போவான். ஆனால் அந்த குற்றச்சாட்டை பிடிச்சிக்கிட்டு நாமெல்லாம் கடந்த காலத்தில் விமர்சனம் பண்ணமே அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து உணர்ந்தாரோ என்னமோ தெரியல. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கட்சி அலுவலகத்தில் உட்காந்துன்னு பேசுங்க, வெளியில போய் பேசாதீங்க. இன்னொரு கட்சியில போய் உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து அதிமுக விமர்சனம் பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பு. என்ன மாற்றம் வேண்டுமானாலும் சரி கட்சிக்குள்ளேயே இருங்க. நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்தாதான் அம்மா ஆட்சியை மீண்டும் கொண்டு வர முடியும் என்று ஒரு கட்சி தலைவராக இருந்து அனுபவப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒருங்கிணைப்புடன் வச்சுக்கிட்டு தலைவர்களை பிரிந்து செல்லாம பார்த்துக்கிறதுக்கு அவர் படுற பாடு இப்ப தினகரனுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் எப்பா எது பேசினாலும் சரி கட்சிக்குள்ளேயே பேசுங்கப்பா அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றார். இதெல்லாம் ஓடுகாலிகளுக்கு தெரியாது. ஆனா ஓடினவன் வந்து அதே கட்சியில் இருப்பானான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்க மாட்டான். ஏன்னா 32 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்த ஒரு கட்சியில பயணப்பட்டவன், தொடர்ந்து பல முறை வெற்றி பெற்ற, பல முறை அமைச்சராக இருந்து நல்லா சம்பாரிச்சவன் 2 தோல்விக்கு பிறகு ஓடி போறான்னா அடுத்த தேர்தல் வெற்றி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. தவேகாக்கு அங்க எத்தனை நாள் அங்க சர்வே பண்ணுவான். அவனெல்லாம் வந்து கட்சியில சேர்த்துக்கிட்டு நம்ம செங்கோட்டையன் அலப்பறை பண்றாரு. அதை நீங்க கேட்டு வந்துருங்க. நம்ம நிலைமை பார்க்கிற போது 6 பேர் ராஜினாமா பண்ணிட்டு ஓடியாண்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தோடு நாங்கள் இணைவோம், முடிஞ்சு போச்சா? நீ 47 6 குறைஞ்சு போச்சு. உன்னை 10 ரெடியா இருக்கு, நீ தெரியாது. 10 வந்தா முடிஞ்சு போச்சு. அதுல 25 பேர் ஒட்டுக்கா வரக்கு ரெடி ஆயிட்டாங்க. நடக்கு. இன்னும் அதிமுக 25 எம்எல்ஏக்கள் வர காத்திருக்காங்களாம். 10 பேர் ரெடி ஆயிட்டாங்களாம். சரி கூட்டு போ, ஒட்டுமொத்த கட்சி தொண்டரையும் கூட்டு போக முடியுமா? ஒன்னால பணத்தாசை பதவி ஆசை இந்த ரெண்டுக்கும் ஆட்பட்டவன் மட்டும்தானே உன் பின்னாடி வரான். இல்ல அதிகாரத்தில் இருக்கிற நம்ம கடந்த காலத்துல எந்த அளவுக்கு சுத்தமா இருந்தோமே ஊருக்கே தெரியும். ஸோ பழைய விஷயங்களை நோண்டிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்காக தானே இவனுங்கெல்லாம் உன் பின்னாடி வராங்க. ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, நம்ம தொழிலோ நியாயமான தொழில் இல்லை, அது இல்லீகலான தொழில். அந்த தொழிலை நம்ம செய்யணும்னா தவேகாவுக்கு போனால் தான் சரியா இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே ஓடி வரான். ஸோ இல்லீகலான பிஸ்னஸ் பண்ணுறவன், பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு வர்றவன். உண்மையாக செங்கோட்டையன் அவர்களே 57 ஆண்டு காலம் அனுபவம் பெற்றவங்கல்ல,
நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. உங்க கட்சிக்கு ஓடி வர்றவங்களை இவ்வளோ பெருமையா பேசுறியே, கண்டிப்பா கட்சி விசுவாசத்துடன் இருப்பாங்களா? உங்க தலைவருக்கு விசுவாசமா இருப்பாங்களா? இல்ல தன்னுடைய தொழிலை பாதுகாத்து கொள்ள வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பாங்களா? இப்போ அதிமுக ஓடியாடுறவங்க எல்லாம் எதுக்காக ஓடியாடுறாங்க? ஏன்பா தவேக்காவில் அனுபவம் இல்லாதவங்க இருக்காங்க, அங்க போனா என்ன பதவி வேண்டுமானாலும் ஆட்டைய போடலாம். ரெண்டாவது, அனுபவம் இல்லாதவர்களை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம என்ன ஆட்டம் வேணும்னாலும் போடலாம். அதுக்காக ஓடி வராங்களா? இல்ல தவேக்காவை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று வராங்களா? 107 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. ஆனா அதிமுக அழிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக இருக்கிற வரைக்கும் தவேக்காவை திட்டினார். ஆனா இப்போ தவேக்காவுக்கு போயிட்டாரு. இன்னும் 2 மாசத்துல இடைத்தேர்தல் நடக்குமா? அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுவாராம். அதிமுகவனுடைய முன்வரிசையில் உட்கார்ந்து பேசுறாங்களா அத்தனை பேரும் ஊழல்வாதிகளாம், அவங்கள தூக்கி உள்ள வைக்க போறாராம். இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், நீங்க எதுக்காக அங்க போயிருக்கீங்கன்றது ஊருக்கே தெரியும். உங்க தொழில் நடக்கணும். 100 வழக்கு இருக்குது எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது, அதுல இருந்து வெளியே வரணும். அதோட உன்னா கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் அனுபவம் இல்லாதவர்கள், காலாங்குட்டிகள். நீங்க போனீங்கன்னா எல்லாத்தையும் கைப்பற்ற விடலாம். அதனால கட்சியில ஆரம்பத்திலே சேர்ந்தோம்னா அத்தனையும் நம்ம கீழே தான். ஏன்னா அங்க இருக்கின்ற தொண்டர்களுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்ல, அங்க இருக்கின்ற முதலமைச்சருக்கும் அந்த கட்சி தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் அனுபவமே இல்லை. கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று தெரியாது, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது என்று கூட தெரியாது. அதனால செங்கோட்டையன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மலாம் போக வேண்டிய நிலைமையில நாம் இருக்கிறோம். ஆணவம் தான் இராணுவத்தில் அழிந்ததை விட ஆணவத்தில் அழிந்தவங்க ரொம்ப அதிகமான பேர். அதனால தான் அதிமுக வருகின்ற ஓடுகாலிகளை வச்சு அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் அவ்வளவு வம்பிழுக்கின்றாரு. ஏன்பா உன் கூட்டணி கட்சிகளே சொல்றாங்க நீங்க ஒரு தற்குறி என்று சொல்லிட்டு இன்னும் ரசிக மனப்பான்மையுடன் தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் கட்சி தலைவர்களாகவோ தொண்டர்களாகவோ மாறவில்லை என்று சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் சொல்றாரு. அதுக்கெல்லாம் பதிலளிக்கணும். உங்களுடைய ஆட்சியினுடைய 100 நாள் கூட்டம் போட்டிருக்கீங்க, அதுல உங்க கட்சியினுடைய சாதனையை சொல்லணும். அதிமுக 10 பேர் ரெடி ஆயிட்டாங்க வரத்துக்கு, அடுத்த 25 பேர் வரப்போறாங்க, அந்த கூடாரமே காலி. இதை சொல்றதுக்கு எதுக்கு ஒரு மேடை? எங்கன்னா பிரஸ்ஸை சந்திச்சிங்கன்னா சொல்லிட்டு போலாம் இல்ல? கம்யூனிஸ்ட் கட்சியானது அதிகாரிகளை வச்சு ஆட்சி நடத்த போறீங்களா இல்ல எங்களை வச்சு ஆட்சி நடத்த போறீங்களான்னு கேட்குறாங்க. உங்க மானம் கப்பல் ஏறுது. 100 நாள் சாதனை திட்டம் என்று மேடை மேலே ஏறி எதையும் சொல்ல முடியாது. 100 நாள்ல என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க. இந்த 100 நாள்ல புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கும், இதுதான் பெரிய மாற்றம் சொல்லுங்க. ஊழலை ஒழிச்சிருக்கீங்களா? சட்ட ஒழுங்கை காப்பாற்றிருக்கீங்களா? விவசாயிகள் பிரச்சனை தீர்த்திருக்கீங்களா? இல்லை அன்றாட மக்கள் சாலையில் போகின்ற போது குண்டும் குழியுமா இருக்குது, அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சரி பண்ணிட்டீங்களா? புதிய பேருந்து வாங்கிட்டீங்களா? மருத்துவமனைகளை சீர்படுத்திட்டீங்களா? பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்திட்டீங்களா? தனியார் பள்ளியை ஊக்குவிப்பதை விட அரசாங்க பள்ளி அழிச்சது தான் அதிகம். மொத்தத்தில் உங்கள் சாதனை என்று 100 நாளில் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன ஒன்று, எல்லாருக்கும் கார் கொடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சிட்டு எல்லாரும் தலையில் கொட்டின பிறகு கார் வேண்டப்பட்டவர்கள் வாங்கிக்குவாங்க, கடைசியில் பதவி முடிச்சுட்டு போகும்போது எங்ககிட்ட ஒப்படைச்சு போவாங்க அப்படின்னு அந்தர்பள்ளி தானே. அப்புறம் பதவி கொடுப்பீங்க, அப்புறம் எதிர்ப்பு வரும், அந்த பதவியை பிடுங்குவீங்க. அப்புறம் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களுக்கு எதிராக அறிக்கை விடுவீங்க, அதுக்கப்புறம் அதை திரும்ப பெறுவீங்க. ஸோ மொத்தத்தில் உங்கள் ஆட்சி தள்ளாட்டத்துடன் இருக்கிறது. ரெண்டாவது, தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீங்க. யாரை எதிர்ப்பது யாரை அரவணைப்பது என்று தெரியல. அதனால மத்திய அரசாங்கத்தை மறைமுகமாக ஆதரித்து கொண்டு திமுகவினருடைய தோளில் போட்டுக்கிட்டு ஆட்சி ஆள்றீங்க. அதனால செங்கோட்டையா ரொம்ப ஆடாதப்பா, காலம் இன்னும் நிறைய இருக்குது, 5 ஆண்டு காலம் இருக்குப்பா. இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் என்ன சாதனை செஞ்சதுன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லுங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் தலை வணங்குவாங்க. ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும், அந்த மாதிரி தான் 100 நாள் ட்ரெய்லர் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் படம் முழுதும் பார்க்கும்போது டேய் இந்த ட்ரெய்லரை நம்பி வந்தடா அப்படின்னு சொல்லிவிட்டு காரி துப்புகின்ற காட்சி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அதனால் 5 ஆண்டு முடியட்டும், அதற்கு பிறகு மாற்றட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக போனவன்லாம் 5 ஆண்டுக்கு பிறகு அதிமுக இருப்பான், கவலைப்பட தேவையில்லை, பொறுத்துருங்க, நல்லது நடக்கும். நன்றி.